கர்நாடகா ஸ்டைல் பிசிபெலாபாத் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இதுக்கான மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே அரைக்க போகிறோங்க. அதனால் நல்ல கமன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்க போது இதோட செய்முறை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் மொத்தம் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா கடைகளில் செய்யும்போது பச்சரிசி தான் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் வந்து ரெகுலராக சாதத்துக்கு வைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல தண்ணி சேர்த்துட்டு இதை குறைஞ்சது ஒரு 20-30 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சாதத்துக்கு வந்து புளி சேர்க்கணும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு தண்ணி சேர்த்து இதையும் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். அதிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி பருப்பை மட்டும் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.25 கப் எடுத்துருந்தோம். அதுக்கு வந்து 5.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட 5.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு குழைவாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 3-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்லைங்க, குறைச்சி மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் தான் அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வரும். கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப வரைச்சிட்ருக்கும். இந்த சாதத்துக்கு நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 விசில் வந்துடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா செவக்க வாசனை வர மாதிரி வறுத்துக்கலாம். வறுக்கும்போது மிதமான தீயில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக எல்லாமே கருகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கு. எல்லாமே நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல வாசனையும் வருது. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வறுப்பட்டுரும். அதனால தான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இந்த கடாய் ஹீட்லேயே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போது 1 நிமிஷம் போல் இதையே நல்லா வறுத்துட்டேன். இப்போ எல்லாமே நல்லா செவக்க வறுப்பட்டுருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறேன். அடுத்ததாக மிளகாய் வறுத்துக்கலாம். நான் வந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காயும் சேர்த்துட்டு 20-25 போல் காய வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா வீட்டில் இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க கோகோனட்டே வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் நல்லா அதில் இருக்க ஈரம் போக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சூடாயிடுச்சு. ரொம்ப செவக்கலாம் வேண்டாம், இந்த அளவுக்கு நல்லா சூடானா போதும். இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுட்டு சூடு நல்லா ஆறின பிறகு ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த மல்லி பருப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு இதை வந்து பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது இதில் தேங்காய் இருக்கனால ரொம்ப ஃபைன் பவுடராக வராது. கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கும். ரொம்ப அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்து வச்சுடுங்க. இப்போது பிசிபெலாபாத் செய்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சாதம்லாம் போட்டு கிளறனால கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடலை நல்லா செவந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடுகு ஜீரகம்லாம் பொரிஞ்சு கடலை நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் போல் பெருங்காய பொடி கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-15 கருவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆக்சுவல் பிசிபெலாபாத்துக்கு வெங்காயம், தக்காளி, காய்கறி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. ஆனாலுமே நான் கொஞ்சம் அந்த கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். நிறையா சேர்க்காதீங்க. நம்ம ஊர் சாம்பார் சாதம் செய்வோம் இல்லைங்களா, நம்ம வீட்டில் சாம்பாருக்கெல்லாம் அரைக்கிற பொடி அரைச்சி அந்த சாதத்துக்கு தான் வெங்காயம், தக்காளி, நாட்டு காய்கறி எல்லாமே சேர்க்கணும். இதுக்கு வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்துறாதீங்க. அடுத்து வந்து நம்ம ஊற வச்சு அந்த புளியை வந்து கரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த காய்கறி ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கிடுச்சு. இது கூட அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பிசிபெலாபாத் பவுடர்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நான் சொன்ன அளவில் பொடி அரைச்சிங்கன்னா கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் தான் இருந்தது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா அரைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது.
இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இந்த பொடியெல்லாம் சேர்த்து வதக்கின பிறகு பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கட்டி இல்லாமல் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு திரும்பவும் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பருப்பெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் திரும்பவும் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் வெந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். நம்ம சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு வேளை கொதித்து வரும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காயிட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. திரும்பவும் தண்ணி சேர்த்து டைலூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து நம்ம சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த காய்கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா இது கொதித்து கிட்டத்தட்ட நம்ம சாம்பார்லாம் வச்ச வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வாசனை வருது. கூடவே கொஞ்சம் அந்த கசகசா பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துருக்கனால அந்த வாசனையும் வருது. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சாதமும் வந்துட்டு நல்லா வந்துட்டு குழைவாக வந்திருக்கு. லேசாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த பருப்பு சாதம் எல்லாமே வந்துட்டு நல்லா மசி கிட்டத்தட்ட நம்ம பொங்கல்லாம் செய்தா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுருக்க இந்த சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த அரிசியும் பருப்பும் குழைய வெந்தால் தான் நமக்கு இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப உதிரி உதிரியாக நார்மலாக சாதத்துக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த சாதத்துக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா இந்த மாதிரி குழைய வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சாதமும் சேர்த்த பிறகு நல்லா இது எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் சேர்த்த பிறகு ரொம்ப வந்துட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சாம்பாரோட இந்த சாதம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். நல்லா இந்த மாதிரி தளர்வாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஆறின பிறகு ரொம்ப இறுகிடும். இப்போ கடைசியாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தாலும் சரி, இல்லை உடச்ச வெல்லம் சேர்த்தாலும் சரி. வாசனைக்காக கொஞ்சம் பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 10 முந்திரியை இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தளர்வாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நல்லா கமன் பிசிபெலாபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மிஸ் பண்ணாமல் நான் சொன்னேன் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இதே மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.